ஹாய் மக்களே, வெல்கம் பேக். வாக்கிங்கா ரன்னிங்கா என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இஷ்டத்தையும் எதுவும் பண்ணோம். காடியை முடிச்ச கையோட நம்மளோட ஃபேவரட் டீ ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரு டீயை குடிச்சாதான் மனசுக்கு ஒரு சமாதானமே வருது. ஸோ அதனால ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். ப்ரூனோ பையன் வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதான், மோட்டிவேஷன் தரானா டார்ச்சர் தரானான்னு தெரியாமல் அவனை தூக்கி சைடில் போட்டு நான் என்னோட ஒர்க் அவுட்டை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் அவுட் முடிச்ச கையோடய இன்னொரு 15 to 20 மினிட்ஸ் சைக்கிளிங் பண்ணிட்டு இருந்தேன். சைக்கிளிங் முடிச்சுட்டு ஒரு குயிக் ஷவர் எடுத்து லைட்டாக டச்சப் பண்ணேன். டச்சப்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ப்ளஷ் போடணும். எங்கேயும் வெளியெல்லாம் போகல, பட் ப்ளஷ் போட தான் கொஞ்சம் நல்லா தெரியும். நம்மளும் ப்ளஷ் பண்ண வைக்க யாரும் இல்லை, அட்லீஸ்ட் நம்மளா கொஞ்சம் லைட்டாக ப்ளஷ் போட்டுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? சேட் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது, பட் ஐ லைக் இட். நமக்கு பிடிச்சா போதுங்க. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாம் ஒரு சேர் ஒரு 5 மினிட்ஸில் ஒரு சேர் ஃபுல் ஆகிடும். இங்கே பாருங்களா, எங்கள் வீட்டில் மட்டும் தான் ஆட்டியா இல்லை உங்கள் வீட்டில்? முடி ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. முடி ஈரமாக இருந்தாலே நம்ம தும்மி நம்மளோட டேவே போயிடும். அதனால சரி கொஞ்சம் ஹேர் ட்ரையர் போடலான்னு ஹேர் ட்ரையர் போட ஆரம்பித்தேன். கையில் ஹேர் ட்ரையர் வந்தோடனே ஏதோ ஒரு கான்சர்ட்டில் இருக்கிற சிங்கர் மோடுக்கு போயிட்டு நான் ஸ்டாப் சிங்கிங் தான். காலையில் தானே சரி டீ குடிச்சேன், மறுபடியும் காஃபியா நீங்கள் கேட்கலாம். பட் எங்கள் கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால ஒரு காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. நமக்கு எப்போ என்ன தோணுதோ அப்போ அது பண்ணிடணும், அவ்வளோதான். வாழ்க்கையில் யாரெல்லாம் கட் பண்ணுவேன், ஆனால் சுகர் கட் பண்ணவே மாட்டேன். ஐ நோ இட்ஸ் பேட், பட் ஐ கான்ட் ரியலி ஸ்டாப். அவன் சுகர் கட்டில் இருக்கான். எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய டப்பா. ஸோ ஏன்னா சுகர் கட்லலாம் இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. பட் சக்கரை தேவையான அளவுக்கு. காஃபி போட போனேனே அமைதியாக காஃபி போட்டிருப்பேன்னா இல்லை, அங்கே ஒரு சம்பவத்தை பண்ணேன். எல்லா வாட்டியும் மிஸ் பண்ணுறோமே, இந்த வாட்டி கரெக்டாக அவனுக்கு பிடிச்சிடலான்னு பாருங்க. இந்த வாட்டி பொங்கி வந்துட்டான். வெரி டேஞ்சர் ஃப்ளோ, ரொம்ப டேஞ்சர். காஃபி ரெடி. பேஷ் பேஷ். நான் சொல்ல ஆங்கிள் செட் பண்ண தான் என்னோட பெரிய பிரச்சனை. அண்ட் பால்கனிக்கு போன உடனே அந்த ஒரு பீஸ்ஃபுல் மோட் ஆக்டிவேட் ஆகிடுது. பீஸ்ஃபுல்லாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு இன்றைக்கி டேயில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் திங்ஸ் டு டூ அதுவும் எழுதுனேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் பயங்கர கிரியேட்டிவ். துணி காய போடுற கம்பியில் இந்த மாதிரி மங்கி எங்கேயாச்சும் தொங்கி பார்த்துருக்கீங்களா? எப்படி க்யூட்டாக இருக்குல்ல? ஐ டோல்ட் யூ வி ஆர் அ கிரியேட்டிவ் ஃபேமிலி. ஐ ஹேவ் ஒன்லி 3 modes. ஒன்று சூப்பராக பேசுவேன், செகண்ட் பேசவே மாட்டேன், தேர்ட் எனக்கு நானே பேசுவேன். அதுக்கப்புறமா நம்ம வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீடை கொஞ்சம் சுத்தம் பண்ணிடலான்னு யோசிச்சு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கையில் எடுத்துட்டேன். அது எப்படி என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் நம்ம வேலை பண்ணுவோம் அப்படின்ட்டு பாட்டு போடலான்ட்டு டிவி ஆன் பண்ணி நானும் மியூசிக் சேனல்ஸ் மேலே மியூசிக் சேனல்ஸாக மாற்றி பார்க்குறேன். சன் மியூசிக், ஜெயா மியூசிக், அந்த மியூசிக், இந்த மியூசிக்னு ஒரு சேனல்லையும் ஒரு நல்ல பாட்டு கூட வரல. என் டைம் வேஸ்ட் ஆனதான் மிச்சம். மியூசிக் தேடுறதுக்கு ஒரு 1/2 hour வேஸ்ட் பண்ண நான் வீடை ஒரு 15 minutesல க்ளீன் பண்ணிட்டேன். எப்படியெல்லாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இந்த ப்ளாகை பார்த்து கற்றுக்கலாம். ஸோ வீடு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஆஃபீஸ் போன உடனே இந்த ஜன்னல்களெல்லாம் திறந்து ஒரு செடி கொடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி. ஸோ இதை வாங்கியே கொஞ்சம் மாதம் தான் ஆகுது, ஆனால் எப்போ பெருசாக வந்துருக்கான் பாருங்க. அங்கேயும் இந்த ப்ரூனோ பையன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டான். சரி வாடா, தனியாக தானே இருக்கேன், நம்மளை தூக்கி சேர் மேலே போட்டு கம்பெனி தர ஒரே ஒரு ஆள் இப்படி உட்காந்துட்டு இருக்கான். மதிக்கவே மாட்டான். எவ்வளோ வாட்டி கூப்பிடுறேன், ஒரு வாட்டி மதிக்கிறான். புனோ 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 டேய் புனோ
வாழ்க்கடா மதிக்க மாட்டேன் நான். ஸோ என்னோட வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெஷர்மெண்ட்ஸ் செக் பண்ணிட்டு இருந்தேன், ஃபேப்ரிக்ஸ் செக் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் நியூ லான்ச்சஸ்க்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தேன். அதை முடிச்சு லேப்டாப்பில் இருக்கிற சில பல வேலைகள், ஆர்டர்ஸ் ட்ராக் பண்ணுறது, ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறது, அதுக்கப்புறமா சில பல எடிட்டிங்ஸ், இதெல்லாம் முடிக்கிற வேலைக்குள்ளே சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. ஈவினிங்ஸ் ஆனாலே ஒரு பியூட்டிஃபுல்லான திங் என்னென்னா, என்னோட ஆஃபீஸ்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட் நம்மளால் பார்க்க முடியும். அந்த சன்செட்டை மட்டும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். no matter how busy I am, நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சன்செட்டை பார்க்க உட்காந்துருவேன். ஸோ அந்த சன்செட் பார்க்கும்போது மட்டும் என்னன்னு தெரியல, எனக்கு இருக்கிற அந்த நாய்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி மியூட் மோடுக்கு போயிட்டு நான் ஒரு ரிலாக்ஸிங் மோடுக்கு வந்துடுவேன். பட் சன்செட் பார்த்துட்டு இருக்கும்போது டீ ரெடி ஆயிடுச்சு வா அப்படின்னு ஒரு கால். நான் மிஸ் பண்ணுவேன்னா, நான் போய் வீட்டில் எல்லாருக்கூடையும் சேர்ந்து டீயை குடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு நம்ம எப்படி இந்த டே டீயோட ஆரம்பிச்சோமோ அப்படியே அந்த டே டீயோட முடிச்சிட்டேன். ஸோ உங்களோட டே எப்படி போச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye.